கண்முன் எரிந்த 20 லட்சம், அணைக்க முடியாமல் தவிப்பு. கண்முன்னே எரிந்து சாம்பலான ஜேசிபி. திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலாப்பட்டு அடுத்த ஜொள்ளகவுண்டனூர் பகுதியை சேர்ந்த சேகர் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் அளவிலான நிலத்தை சமன் செய்ய சிவராமன் தனக்கு சொந்தமான ஜேசிபியை எடுத்து வந்த நிலையில் அந்த வாகனத்தில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு டீசல் டேங்க் மற்றும் சக்கரத்தில் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அதனை அணைக்க முடியாமல் திணறிய சிவராமன் உடனடியாக திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பாகவே பெரும்பாலும் அந்த ஜேசிபி எரிந்து எலும்புக்கூடாகிவிட்டது. தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்த நிலையில் முற்றிலும் ஜேசிபி எரிந்து நாசமாகியிருந்தது கண்டு சிவராமன் வேதனையுற்றார். சம்பவம் குறித்து குறிசிலாப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். ஆஹா, இது பைக்கா இல்ல ஆட்டோவா இல்ல ரெண்டுமேவா? பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்க இதை ஓட்டிக்கலாமா? அதாவது பைக்காவும் ஓட்டிக்கலாம், ஆட்டோவாவும் ஓட்டிக்கலாமா? இப்படி ஒரு அரிய வகை வித்தியாசமான வாகனத்தை ஹீரோ மோட்டார் கார்ப் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சர்ச் S32 அப்படின்னு இதுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அந்த நிறுவனத்தையும் ஹீரோ மோட்டார் கார்ப் தான் நிர்வாகம் செஞ்சுட்டு வராங்க. இதை நம்ம 2 வீலராவும் பயன்படுத்திக்கலாம், 3 வீலராவும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்களாம். இதுக்காக 4 ஆண்டுகளா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இதை தயார் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இப்படி ஆட்டோ மாதிரி இருக்கும்போது இதுல இருந்து நம்ம 2 வீலரை தனியா பிரிக்கணும் அப்படின்னா இதுல ஒரு ரெட் லைட் இருக்குமா, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னாவே போதும் 3 நிமிஷத்துல ஆட்டோல இருந்து இந்த 2 வீலர் தனியா வந்துடுமா. அங்க ஒரு டூம் இருக்கும், அது மேல எழும்புனதுக்கு அப்புறமா இங்க இருந்து நம்ம 2 வீலரை தனியா பிரிச்சுக்கலாம். இதுல 3.5 கிலோவாட் ஹவர் பவர் கொண்ட பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இது 3 கிலோவாட் பவர் தருது. இதனுடைய டாப் ஸ்பீட் 60 கிலோமீட்டரா இருக்கு. அதே போல 10 கிலோவாட் பவர் தரக்கூடிய பேட்டரியும் இதுல பொருத்தப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா டாப் ஸ்பீட் 50 கிலோமீட்டர் தருதா சொல்றாங்க. இதை நீங்க ஆட்டோவா பயன்படுத்தும் போது 500 கிலோ வரைக்கும் லோட் ஏத்திக்கலாமாமா. அந்த மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. 4 வேரியன்ட்ல இதை கொண்டு வர போறாங்களா. கூடிய சீக்கிரம் இது விற்பனைக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ நீங்க ஆட்டோவாவும் ஓட்டிக்கலாம், அதே சமயம் 2 வீலராவும் ஓட்டிக்கலாம். ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்ற மாதிரி தான் இதை நம்மளால பார்க்க முடியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.